வணக்கம். அக்னி முத்திரை என்னன்னு பார்ப்போம். இப்படி மோதிர விரலை நல்லா மடக்கி அது மேலே கட்டை விரலை அழுத்தி பிடிச்சிக்கணுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான முத்ரா. இதை கபாலபதி கூட சேர்ந்து பண்ணும்போது வளர்சிதை மாற்றத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது மெட்டபாலிசம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், டைஜஷன் நல்லா ஆகும், வெயிட் லாஸ் நல்லா ஆகும். அடுத்தது கபாலபதி. மூச்சை வேகமாக வெளியில் இழுத்து வயிறை உள்ளே இழுக்கணுங்க, நார்மலாக நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும். வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வெளியில் விடும்போது பவர்ஃபுல்லாக விடணும், இழுக்கும்போது நார்மலாக விட்டுடணும். அக்னி முத்ரா ப்ளஸ் கபாலபதி சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லானது. யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா, ஹை பிபி, இதய நோய், குடல் இறக்கம், கை கால் வலிப்பு, இரைப்பை புண்ணு, சமீபத்திய வயிற்று அறுவை சிகிச்சை, கடுமையான முதுகு அல்லது முதுகெலும்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். அக்னி முத்ராவையும் கபாலபதியும் இணைக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்ட்டுங்க. என்னென்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலத்தை உற்சாகப்படுத்துது, மெட்டபாலிசம் அதாவது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது, நச்சுக்களை நீக்குகிறது, எடை இழப்புக்கு உதவுகிறது, ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கிறது, இன்னும் பல நன்மைகள் இருக்குங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பயனடையுங்க. நன்றி, வணக்கம்.